திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. தன்னுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் நிமிட நேரத்தில் நீடூரை அழித்துவிட்டு கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும் சேரமன்னன் தன்னிடம் உடன்படிக்கை செய்து கொள்வது போல் பேசிய விதம் எவ்விக்கு வியப்பாக இருந்தது. சேரன் அவ்வாறு உடன்படிக்கையில் இறங்குவது தன் மீது உள்ள கருணையினால் அல்ல என்பதும், வேறு ஏதோ கருதித்தான் அவன் அப்படி செய்கிறான் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அது எதுவாக இருந்தாலும் தனக்கும் தன் நாட்டிற்கும் ஆபத்து இல்லாதவரை ஒப்பந்தம் செய்து கொள்வது தவறல்ல என்று தீர்மானித்தான் எவ்வி. சேரமன்னன் கோரும் உணவு உதவி போர் முடியும் வரைதான் என்பதாலும், போர் அதிகபட்சமாக ஓரிரு வாரங்களில் முடிந்துவிடலாம் என்பதாலும், அந்த சில நாட்களுக்கு உணவுப் பொருட்களை தந்து உதவுவது முடியக்கூடிய காரியம் என்பதாலும் தன்னுடைய சம்மதத்தையும் நன்றியையும் தெரிவித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான் எவ்வி. அவன் சென்ற பின் பேச முற்பட்ட சோழன் பெருநெற்கிழி, உன் திட்டம்தான் என்ன என்று கேட்டான் சேரனிடம். சோழரே, நாம் எதிர்பார்த்த அனுகூலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே நமக்கு கிடைக்கப் போகிறது. எவ்வியை தாக்கும் திதியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். வேளிர்குல சிற்றரசன் என்பது தெரியும். அது மட்டுமில்லை, அவன் சிறந்த தேரோட்டி, தேர்ப்படைகளை நிரம்ப வைத்திருப்பவன். அவனிடம் உள்ள விசேஷமே அதுதான், தேர்ப்போரிலும் கைவந்தவன். அதனால் என்ன? அவன் எவ்வியை தாக்க வருகிறான் என்றால் அவனது சிறந்த தேர்ப்படை தாக்க வருகிறது என்றுதான் அர்த்தம். அதனால் நம்மிடையே தேர்ப்படைகள் இல்லை. திதியனின் தேர்ப்படைகள் நம்முடன் சேர்ந்தால் சிறப்பான பிரிவு ஒன்று நமக்கு கிடைக்கும். நீ சொல்வது? சோழரே, இந்த எவ்வியை நாம் மிரட்டினோமல்லவா, அந்த மிரட்டலை இப்பொழுது திதியனிடம் காட்டுவோம். அதாவது நமது மிரட்டல் திதியனை பணி வைக்கும். ஏனென்றால் நமது படைபலம் அவனை காட்டிலும் பல மடங்கு பெரியது. நம்மிடம் அவனால் மோதி வெற்றி பெற முடியாது. நம்மை தவிர்த்துவிட்டு எவ்வியை தாக்கப் போகவும் அவனால் முடியாது. ஆகவே நாம் அவனை மடக்கி மிரட்டுவோம், நம்மிடம் சரணடைய வைப்போம், நம்மவனாக்க அவனை ஆக்குவோம். பாண்டியனை எதிர்க்கும் அணி மிகவும் பலப்படும். அதனால் அது மட்டுமல்ல, வேறு என்ன? நாம் இப்படி செய்வதில் திதியனின் தேர்ப்படைகள் கிடைப்பது மட்டுமின்றி நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எவ்வியிடமிருந்து கிடைக்கிறது. எவ்வளவு கிடைத்தாலும் லாபம் ஒன்றுதான். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். திதியன் இங்கு வராவிட்டால் வரவழைப்போம். எப்படி? இப்பொழுதே ஒற்றர்களை அனுப்பி திதியனின் படை எங்கே இருக்கிறது என்பதை அறியலாம். எவ்வியை பற்றி வதந்திகளை பரப்போம். இருவருக்கும் இடையே உள்ள பூசல்களை விசிறிவிடலாம். அது எப்படியும் திதியனை இங்கே வரவழைத்துவிடும். இவ்வாறு கூறி முடித்த சேரமன்னன் துரிதமான நடவடிக்கைகளில் இறங்கினான். ஒற்றர்களுக்கு பல திசைகளை அனுப்பி அவனது எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. எவ்வியை தாக்க தென்மேற்கு திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த திதியன் ஒற்றர்கள் விதைத்த மித்திரபேத வித்துக்களை விழுங்கினான். அவை அவனது இதயத்தில் ஆத்திரம் என்னும் செடியாக முளைத்து மரமாகி பிளந்தது. இதயத்தையே. ஒரு நாளைக்கு முன்பாக அவனது படை நீடூரை அணுகியது. நீடூருக்கு சமீபத்தில் வந்த பின்புதான் அங்கிருந்த விபரீத நிலைமையானது திதியனுக்கு புரிந்தது. சிறிதும் எதிர்பார்க்காத விதத்தில் சேர சோழர்களின் கடல் போன்ற படை நீடூரை வளைத்து கொண்டு நின்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். பாண்டியனை அந்த படை மதுரையில் வென்றுவிட்டு கடற்கரை பக்கமாக முன்னேறுவதாக பரப்பப்பட்ட பொய் செய்தி வேறு அவனுக்கும் எட்டியிருந்தது. அந்த வகையில் பாண்டியனையே முறியடித்த பெரும் படைக்கு முன்னால் தான் எம்மாத்திரம் என்று கேட்டுக்கொண்ட அவன் உண்மையிலேயே தான் சுண்டைக்காய்தான் என்பதை உணர்ந்தான். அவனுக்குள் விரிந்து கிடந்த கனவு மெதுவாக விரியலாயிற்று. தனது ஆற்றல் மிக்க தேர்ப்படைகளை கொண்டு எவ்வியை திணறடித்து மிழலை கூற்றத்தை முழுதாக விழுங்கலாம் என்று ஆசைக்கோட்டையை மனதிலே கட்டிக்கொண்டு பொன்னாலான தேரில் பெரும் தோரணையுடன் வந்த அவனுக்கு மடக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக பொடிந்து போனதில் தான் அதில் சமாதியாகி விட்டது போலவும் அவனுக்கு தோன்றியது. சேர சோழ படைகளை எதிர்ப்பது என்பது உத்தேசமே அவனிடம் எழவில்லை. ஆகவே அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதே அவனுடைய சிந்தனையாயிற்று. சேர சோழ மன்னர்களிடம் சரணடைந்து எவ்வியை தாக்க வழி செய்து கொள்ள முடியுமா என்று யோசித்தான். அதற்கு கூட சேர சோழர்களின் நோக்கத்தை முதலில் அறிந்து கொள்வது அவசியம் என்று கருதினான். அவனது எண்ணங்கள் செயல்படுவதற்கு முன் சேரர் படையைச் சேர்ந்த தளபதிகள் அவனை அணுகி சேர மன்னர் அவனை சிறை செய்யும்படி உத்தரவிட்டுள்ளதாக அறிவித்தனர்.
திதியன் இதை எதிர்பார்த்தான். இருப்பினும் வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை. தான் புறப்பட்ட வேளையில் துரதிர்ஷ்டமும் புறப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டு கைதியாக புறப்பட்டு சேரமன்னன் பாசறையை அடைந்தான். அங்கே அவனுக்கு கௌரவ குறைவு எதுவும் இல்லாத வண்ணம் உபச்சாரங்கள் எல்லாம் நடந்தன. அவற்றையெல்லாம் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு தனக்கு அளிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட திதியன் கைதி கொண்டு வந்து உபச்சாரங்கள் செய்வதை எண்ணி மகிழ்வதா, அல்லது இத்தனை உபச்சாரங்களை பெற்ற தான் கைதியாக இருப்பதை எண்ணி கவலைப்படுவதா என்று தெரியவில்லை என்றான். திதியனிடம் தர்ம சங்கடமான நிலைமை சேரனுக்கு புரியாமல் இல்லை, நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது அவனால். எனவே அதை போக்கும் விதத்தில் பேச முற்பட்டு சில விஷயங்கள் எதிர்பாராதவை, சில நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாதவை, மன்னர்களுக்கு இவையெல்லாம் இயல்புதான் என்று கூறியவிட்டு, பாண்டியனின் நிலையும் உனது நிலையைப் போலத்தான். பெரும் காரியங்களில் ஈடுபடும் போது இவையெல்லாம் இயல்பாகவே நடந்துவிடும். இதில் வருத்தப்பட்டு மனம் தளர்வது அழகல்ல. அதுவும் வீரரான நீர் இப்படி தளர்வடையக்கூடாது என்று வினயமாக பேசிவிட்டு, சரி, நீர் இங்கே படையெடுத்த நோக்கம் என்று வினவினான். நோக்கம் எதுவானாலும் அது இனி நிறைவேறப் போவதில்லை என்றான் அவன் அயற்சியுடன். காரணம் உங்களுக்கு தெரிந்ததுதான். எவ்வியை தாக்க வந்தேன். இடையில் நீங்களே இருக்கிறீர்கள். உங்கள் கடல் போன்ற சேனை இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? எவ்வி எங்கள் உதவியை நாடி இருக்கிறான். நான் அதற்கு சம்மதித்து விட்டேன். அதன் ஆரம்பமே இந்த நடவடிக்கை. எவ்வி எங்களுடன் போராடுவதனால் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. அந்த உத்தேசம் எனக்கு இருக்குமானால் கைதியாக வர சம்மதித்திருப்பேனா சேரமன்னரே? போரிட உத்தேசமில்லை. கைதியாக வர சம்மதித்து வந்துவிட்டீர்கள். இனி உங்கள் விதியை நிர்மாணிக்க வேண்டியது நான் தான். இருந்தாலும் உங்களை கௌரவ குறைவாக நான் நடத்த விரும்பவில்லை. இதை நீங்கள் நேரிலேயே கண்டீர்கள். ஆம், உங்களை சிறை செய்வதின் மூலம் எவ்வியை காப்பாற்றியாகிவிட்டது. எவ்வி அவனுக்கு வாக்களித்த உதவியும் முடிந்துவிட்டது. ஆம், அதனால் அதற்காக உம்மை நாம் கைதியாக வைத்திருக்க வேண்டியதில்லை. உதவும் பட்சத்தில் நீர் எங்கள் நண்பராக ஆகலாம். பெரும் சாம்ராஜ்ய வேள்விக்கான தூண்களிலும் ஒன்றாகலாம். சேரமன்னரே, எப்போது நான் கைதியாக உள்ளே வந்தேனோ அப்போதே என் கௌரவம் போய்விட்டது. நீங்கள் அளித்த உபச்சாரங்களால் அது மீண்டு விடாது. ஆனால் நீங்கள் சொன்னீர்களே நண்பராக ஏற்பதாக, அந்த நிலையில் உண்மையிலேயே அது என் கௌரவத்தை தூக்கி நிறுத்தும். உங்களுக்கு தேவையான உதவி என்ன என்று கேட்டான் திதியன். அவனுக்கு இப்பொழுது சற்று நிம்மதியாக இருந்ததென்றே சொல்ல வேண்டும். கைதியாக ஆக்கப்பட்டவுடன் அவன் ஏதேதோ எதிர்பார்த்தான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் தன்னுடைய கௌரவம் நிலைக்கும்படியாக ஒரு வாய்ப்பு உருவாவதை அறிந்த பொழுது அவனிடம் அதுவரை இருந்த சங்கடம் படிப்படியாக விலகியது. நிம்மதி அவனுக்கு மட்டுமல்ல, சேரனுக்கும் தான். மிகவும் சாமர்த்தியமாகவும் தந்திரமாகவும் பேசி அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டதாகவே கருதினான் சேரன் இரும்பொறை. துன்புறுத்தியும் வற்புறுத்தியும் கூட திதியனை படிய வைக்க முடியும். ஆனால் அதைவிட இங்கீதமாகவும் பக்குவமாகவும் வழிக்கு கொண்டு வருவதுதான் நிலையான பயனை தரும் என்று கருதி அவனுக்கு கௌரவ உபச்சாரங்களை செய்து வினயமாகவே பேசினான். தற்போது உதவியை பற்றி திதியன் கேட்டதுமே, என்ன தேவை என்றா கேட்டீர்? நீரும் உம்முடைய படையும், அதுதான் தேவை. உம்மிடம் உள்ளதைத்தான் நான் கேட்கின்றேன் என்றான். யாருடன் போரிட? உமது பகைவருடன் தான். என் பகைவரா? எவ்விதான் என் பகைவன். அவனைத்தான் காத்துவிட்டீர்களே. சாரி திதியரே, பழங்கதைகளை மறந்துவிட்டீர் போல் இருக்கிறது. எதை சொல்லுகின்றீர்கள்? கோசர்களை மறந்து விட்டீர்களா? அவர்களையா? அவர்களை எப்படி நான் மறக்க முடியும்? நாடோடிகளான அவர்கள் கேவலம் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் அன்னி மெங்கிலியின் பசுக்கள் தெரிந்தன என்பதற்காக அவன் தந்தையின் கண்களை பிடுங்கி கொடுமை செய்த கயவர்களாயிற்றே அவர்கள். அவர்களையா மறக்க முடியும்? அன்னி மெழிக்காக சென்று கோசரை அழித்து மீண்டது நீர்தானே. அவர்கள் பகைவர் அல்லவா? அவர்களுடன் போரிட உமக்கு தயக்கம் இருக்கின்றதா? திதியரே, நீர் போரிடப் போவது கோசர்களிடம் மட்டுமல்ல, அவர்களின் தலைவன் பழையனுடன். அது உமக்கு உகந்ததல்லவா? நாளைக்கு நாடே வியக்கப் போகும் ராஜசூயத்தை நடத்தும் சோழ மன்னர் பெருநற்கிள்ளியின் அணியில் ஒருவராக இருந்து
பொற்காலம் படைப்பது உமக்கு கௌரவம் இல்லையா? உம்மைவிட பல விதத்தில் பலவீனப்பட்டு கிடக்கும் எவ்வியை வென்று மிழிலியை அந்த கொற்றத்தை பெறுவதில் என்ன சிறப்பு இருக்கின்றது? மாறாக சேர சோழர் அணியில் நின்று போராடி தமிழக போரில் வெற்றிக்கு வழிவகுத்து சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பாராட்டப்படுவதை விட வேறென்ன வேண்டும் உமக்கு? என் உடற்பிறவா சகோதரனே, ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். உன் சகோதரன் எங்கிருக்கிறான்? என்னுடனேயே வந்திருக்கின்றான். அழைக்கச் சொல். உடன்பிறவா சகோதரன் அழைக்கப்பட்டான். அவனை கண்டதும் நீயா என்று கேட்டு கண்களை விரித்தான் சேர மன்னன். மூளையை சலவை செய்யும் விதத்தில் பேசி தன் வழிக்கு ஏறக்குறைய திதியனை வரவழைத்து விட்ட நிலையில் அந்த திதியன் சரியென்று ஒப்புக்கொள்வதை விடுத்து உடன்பிறவா சகோதரன் ஒருவனை ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொன்னதும் இரும்பொறைக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. யார் அந்த உடன்பிறவா சகோதரன்? அவனை கேட்கும் அளவிற்கு அவன் என்ன அத்தனை முக்கியமானவன் என்றெல்லாம் தனக்குள் கேட்டுக்கொண்டு முடிவாக எதற்கும் அவன் யார் என்றுதான் பார்ப்போமே என்று தீர்மானித்தவனாக திதியனிடம் அவனை வரவழைக்கும்படி சொல்லி தன் உபதளபதிகள் இருவரை அழுப்பினான். உபதளபதிகள் சென்றபின் திதியனிடம் பேசத் துவங்கியவன், திதியரே, நான் உம்மை நடத்தும் விதம், உம்மிடம் காட்டுகின்ற மரியாதை, அறிவுறுத்தும் நட்பு இவை எல்லாமே லாபத்திற்காக என்றோ ஏதோ எனக்கு வேறு வழியில்லை என்பதற்காகவோ என்றோ நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். உம்மை இங்கேயே அழித்துவிட்டு தேர்ப்படைகளை கைப்பற்ற என்னால் முடியும். அப்படி செய்யாமல் உம்மிடம் பேசுவது முடிந்தவரை இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நீங்கள் உடன்பிறவா சகோதரனுடன் பேசுவதற்கு முன் உணர்ந்து கொள்வது நல்லது. உமது உடன்பிறவா சகோதரன் ஒருவேளை இந்த வழிக்கு உடன்பாடில்லை என்றால் உங்கள் இருவரையும் இங்கேயே கழுவிலேற்றிவிட்டு படைகளை கவர்ந்து என் வழியில் தொடர்வேன். இரும்பொறை முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை, எண்ணி துவங்கியதை செய்யாமல் விட்டுவிடுவதும் இல்லை என்று பகிரங்கமாக மிரட்டவும் செய்தான். சேரனின் மனநிலையை திதியன் உணர்ந்திருந்ததால் சேரனின் பேச்சு அவனுக்கு வியப்பு அளிக்கவில்லை. ஆகவே அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் சேர மன்னரே. அவனை கேட்பது, அவனிடம் சொல்லுவது என்பதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். நீண்ட காலமாக நாங்கள் இருவரும் ஒன்றாக பழகி எல்லா காரியங்களிலும் ஒன்றாகவே ஈடுபடுவதால் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாகவே கருதுகின்றோம். அவன் என் கருத்தையோ நான் அவன் கருத்தையோ தட்டுவதில்லை. ஆயினும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் எதையும் செய்வதில்லை. இந்த விஷயமும் அப்படித்தான். அவன் ஒருவேளை மறுத்தால் நான் உன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்ள தயார் என்றான். திதியனின் தீர்மானம் இந்த விஷயத்தில் முடிவாகிவிட்டிருந்தது. சோழ மன்னரின் ராஜ்ய